படம் சூப்பராக இருக்குது. இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான படம் இது. எல்லா கருத்துக்களையும் அவர் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. எல்லாருடைய பிரச்சனைகளும் சமுதாய பிரச்சனைகளும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த படத்தில். எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எல்லா மியூசிக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. யார் போட்ட கோடு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சௌந்தர்யன் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டு இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பாட்டும் இருக்குது, ஒரு ஐட்டம் சாங்ஸ் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நல்ல ஒரு சவுக்கடி, ஜாதி மதம் பாகுபாடை வந்து ஒரு அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்குற ஒரு படமாக இருக்குது. ஜாதி வேணாங்கிறத குழந்தைங்கள வச்சு சொல்லியிருக்காரு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். மிக சிறப்பாக இருக்குது படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும், ஹோல் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. யார் போட்ட கோடு ஃபஸ்ட் கிளாஸ் படம். நல்ல ஒரு பொழுதுபோக்கு படம். குடும்பத்தோடு பார்க்கலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். கதை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது. வில்லன் கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாரி ஹீரோயின் நல்ல அனுபவம் வாய்ந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்டரோ அல்லது அந்த கதாநாயகனோ அந்த படத்து மூலிமா அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வருவாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் வந்து ஒட்டுமொத்த கருத்தையும் ஒன்று திரட்டி ஒரே படத்து மூலிமா தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு கருத்து திரட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். காமெடி படத்தில் இல்லாதது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்கு. இன்னும் கொஞ்சம் காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு கொஞ்சம் காமெடி எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நடித்தவங்க எல்லாமே புதுமுகமாகவே தெரியல. எல்லாருமே வந்து எளிமையாகவும் சிம்பிளாகவும் நடிச்சிருந்தாங்க. டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது, மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் இருந்தது. குறிப்பாக குழந்தை பருவத்திலே வந்து நம்ம அரசியலை கற்றுக் கொடுக்கணும். குழந்தை பருவத்திலே அரசியலை கற்றுக் கொடுத்து மாணவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும் டைரக்டர் சொல்ல நினச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஜாதிய பாகுபாடு வந்து இன்னமும் இந்த நூற்றாண்டிலே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக எளிமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பள்ளி குழந்தைகளோட, கல்லூரி குழந்தைகளோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம்.